நீங்க இப்ப தான் ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இனிஷியலா எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்காது. இந்த வீடியோவ பார்க்கறது மூலியமா எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் அப்ராக்ஸிமேட்டா தேவைப்படும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பார்க்கும்போது 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி இன்வெஸ்ட்மென்ட். செகண்ட் வந்து செகண்டரி இன்வெஸ்ட்மென்ட். பிரைமரி இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல செல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒயிட் ஷர்ட் செல் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஒயிட் ஷர்ட்க்கு ஒரு 10Kவோ இல்ல ஒரு 1,00,000ஓ நீங்க வந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, தட் வில் கம் அண்டர் பிரைமரி இன்வெஸ்ட்மென்ட். செகண்டரி இன்வெஸ்ட்மென்ட்ன்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் மெட்டீரியலு, இந்த ப்ராடக்ட்காக நீங்க வந்துட்டு ஆர்டர் வந்த பிறகு பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க இல்லையா? அதுக்கு ஒரு பிரிண்டரு, இல்ல உங்களுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டாக்குமென்டேஷன் அண்ட் லைசென்ஸுக்கு தேவைப்படும். லைசென்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். வெறும் ஜிஎஸ்டி அண்ட் ஒரு 10,000க்கான ப்ராடக்ட்ட வாங்கி செல் பண்றீங்க அப்படின்னா, 15,000க்குள்ளயே நீங்க வந்து இ-காமர்ஸ் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிறலாம்.